Chudava, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. இத பாரு சுபத்ரா, இந்த நிச்சயதார்த்தத்துல உனக்கு உடன்பாடு இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? அதுவும் இல்லாம அந்த பொண்ணுதான் எதுவும் ஆகாம தப்பிச்சிட்டாளே. எதுவும் ஆகாம அவ தப்பிச்சிட்டாளேந்தாமா நான் வருத்தப்படுறேன். அப்படின்னா ஆமா, நான் தான் செஞ்சேன். நித்யாவை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணது நான் தான். ஆனா தப்பு பண்ணிட்டாங்க. வேலையை சரியா முடிக்காம அவளை தப்ப விட்டு தப்பு பண்ணிட்டாங்க. சுபத்ரா, நீ என்ன சொல்ற? நீதான் அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணியா? ஆமா, ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ண, அப்பவும் தப்பிச்சிட்டா. அறிவு இருக்கா உனக்கு? நான் தான் அவசரப்படாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச? நான் சொன்னதை நீ கேட்கவே மாட்டியா? சரி, நீ இப்படி ஒரு காரியம் செஞ்சது எல்லாருக்கும் தெரிய வந்தா உன் நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டியோ அது எதுவுமே உனக்கு கிடைக்காம போயிருக்குமேமா. இங்க பாருமா, ஒரு தடவையா 2 தடவையா பல தடவை நீ தப்பு பண்ணிருக்க. ஆனா இது வரைக்கும் யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? இல்ல சந்தேகம் தான் வந்திருக்குமா? உன் கூடவே இருக்கிற உன் புருஷன் ராஜாராமுக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்ல நீ பெத்த பசங்க சுந்தர் தாரிணிக்கு தான் தெரியுமா? இவ்வளவு ஏன், ஒரு கம்பெனியே நடத்தக்கூடிய புத்திசாலியான சிவாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஒரு சின்ன டவுட்டாவது வந்திருக்குமா? எதை செஞ்சாலும் அவசரப்படாம செய்யணும். இதெல்லாம் நீ எதுக்காக செஞ்ச? சொத்துக்காகத்தானே? ஆமா, பணத்துக்காக தான் செஞ்சேன். சொத்துக்காக செஞ்சேன். ஆஸ்தி அந்தஸ்துக்காக செஞ்சேன். நானும் என் பசங்களும் வசதியோட வாழணும். அதுக்குதான் 25 வருஷத்துக்கு முன்னாடியே சிவாவோட குடும்பத்தை கூண்டோட அழிக்க திட்டம் போட்டேன். அவங்க கார்ல போகும்போது லாரிய விட்டு ஏத்த சொன்னேன். ஆனா அதுல சிவாவும் அசோக்கும் தப்பிச்சிட்டாங்க. ஊர் உலகத்துக்கு என் மேல சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சிவாவையும் அசோக்கையும் எடுத்து வளர்க்கற மாதிரி வளர்த்தேன். பாசம் காட்டுற மாதிரி நடிச்சேன். சிவாவோட அம்மாவையும் அப்பாவையும் கொன்னா மாதிரி சிவாவையும் அசோக்கையும் கொல்றதுக்கு எனக்கு ஒரு சிட்டிகை போடுற நேரம் போதும். ஆனா அவங்கள கொல்றதுல என்ன யூஸ்ன்னு யோசிச்சேன். அதுக்கு பதிலா அவங்க மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அந்த அசோக் என் சுயரூபத்தை கண்டுபிடிச்சிட்டான். சிவாவை வச்சே அவனுக்கு பைத்தியம்னு பட்டம் கட்டி அவனை வீட்டை விட்டே துரத்தன. சிவாவை வச்சே அவன் சொத்துக்களை ஆள நினைச்சேன். அதுக்காக தான் அவனை உயிரோடையே விட்டுருக்கேன். இங்க இருந்தா அவனுக்கு உண்மை தெரிஞ்சிடும்னு தூரமா கொண்டு போய் ஊட்டியில படிக்க வச்சேன். ஒவ்வொரு நாளும் அவன் மேல அன்பு காட்டுற மாதிரி அவனுக்கு விஷத்தை ஏத்திக்கிட்டே இருந்தேன். அவனும் நான் காட்டுற அன்பை உண்மைன்னு நம்பி என்ன அம்மாவாவே நினைச்சு எனக்கு அடிமையா இருந்தா இப்பவும் இருந்துட்டு இருக்கான். அப்புறம் என்னம்மா, அவன் இப்போ உனக்கு அடிமையா தானே இருக்கான்? அவன் எனக்கும் என் பசங்களுக்கும் பணம் சம்பாதிச்சு கொடுக்கற மிஷினா தான் இருக்கணும். அவனுக்கு என் குடும்பத்தை தவிர வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது. ஒருவேளை அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு வந்துட்டா அதுக்கப்புறம் அவன் நிச்சயமா என் பேச்ச கேட்கவே மாட்டான். நான் நினைச்சது ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காம போயிடுமோன்னு எனக்கு பயம் வந்துடுச்சு. அந்த பயத்துக்கு காரணம் நித்யா. ஆனா அவ கிடக்கிற அனாதை கழுத, அவளை எப்ப வேணாலும் துரத்திக்கலாம். இந்த பிச்சைக்கார பைய பொண்ணு மீனாட்சியை என்ன பண்ண போற? மீனாட்சி ஒரு அப்பாவி. அவளை எப்படி வேணாலும் நம்ம சரி கட்டிக்கலாம்.
கல்யாணத்துக்கு முன்னாடி மீனாட்சியை என்ன பண்ணாலும் சுந்தர் வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கவே மாட்டான். அதனால அவனை அவ வழியிலேயே போக விட்டு அதுக்கப்புறம் அவனை ஏன் வழிக்கு கொண்டு வருவேன். ஆனா நித்யா அப்படி இல்ல. ஒரே நாள்ல சிவா மனச மாத்திட்டா. அந்த மாதிரி பண்றவ ரொம்ப ஈஸியா சிவா மனச மொத்தமா மாத்தி என் பிடியில இருந்து வெளியில கொண்டு போயிடுவா. அது மட்டும் நடக்கவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் சிவா வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க கூடாது. அவன் ஜாதகத்தையே நான் தான் முடிவு பண்ணணும். இத்தனை நாளா நான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்னா செஞ்சுக்கிட்டு வந்தா திடீர்னு வந்தவெல்லாம் சிவாவை உரிமை கொண்டாடுறா. அதுக்குதான் அவளை கொல்றதுக்கு திட்டம் போட்டேன். சிவாவுக்கு எப்பவுமே கல்யாணம் நடக்கவே கூடாது. அவன் கடைசி வரைக்கும் எனக்கு தான் உழைச்சு போடணும். அதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன். பைத்தியக்காரி, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கனகச்சிதமா எல்லாத்தையும் முடிச்ச நீ இந்த சின்ன விஷயத்துக்காக மாட்டிருந்தீனா எல்லாமே முடிஞ்சு போயிருக்குமே. இந்த பாரு, இனிமேல நீ அவசரப்படாத. நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடக்கும். ஆனா இந்த நாகமணி இருக்கிற வரைக்கும் சிவாவுக்கு கல்யாணமே நடக்காது. நீ அவசரப்பட்டா உன்னோட உண்மையான முகம் வெளியே தெரிய வரும். அதனால இத்தனை வருஷம் பொறுத்த, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓம் சுமுகாதிரமாக, ஓம் ஏகதந்தாதிரமாக, ஓம் கபிலாதிரமாக, ஓம் கஜகர்ணகாதிரமாக, ஓம் லம்போதராதிரமாக, ஓம் விகடாதிரமாக, ஓம் விக்னராஜாதிரமாக, ஓம் விநாயகாதிரமாக, ஓம் தூமகதவே நமः, ஓம் கணாதக்ஷாதிரமாக, ஓம் பாலச்சந்திராதிரமாக, ஓம் கஜானனாதிரமாக, ஓம் வக்ரதுண்டாஜ நமः, ஓம் சூட்பகர்ணாதிரமாக, ஓம் கேரம்பாதிரமாக, ஓம் ஸ்கந்தபூர்வஜா நமः, ஓம் சித்தி மகாகணபதஜே நமः. நானாவித பரிமள பத்ர புஷ்பாணிம் சமர்ப்பாஜாமே. சக்தி, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஏன் உனக்கு என்ன தோணுது? அவங்க 2 பேருக்கு பதிலா நம்ம 2 பேர் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படியே உன் குறவலைய கடிச்சு துப்பணும் போல இருக்க. ஓகே. சக்தி, அவன் என்ன சொல்லிட்டு போறான்? அவன் கிடக்குற லூசு. ஓம் ஐஸ்வர்யா. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வர சொல்லுங்க. வாசுபத்ரா, ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி உட்காருங்க. பொண்ணோட அப்பா அம்மாவையும் பக்கத்துல வந்து உட்கார சொல்லுங்க. ஐயரே, அவங்களுக்கு தான் யாரும் இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்ல. மறுபடியும் இங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சொன்னீங்க தான், ஆனா சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கோன்னு அதை செய்யறதுக்காவது யாராவது உட்காரணும். சொந்தக்கார யாரையாவது வந்து உட்கார சொல்லுங்க. ஐயரே, அந்த பொண்ணுக்கு தான் யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க என்னடான்னா சொந்தக்காரங்களை கூப்பிட சொல்றீங்க? அந்த மாதிரி எல்லாம் யாரும் இல்ல. நீங்க உங்க வேலையை பாருங்க. அது எப்படிமா? தாம்பூலத்தை மாத்திக்கிறதுக்கு யாராவது உட்காரணும்ல. சாமி, கண்டிப்பா யாராவது உட்காரணும்னு இருக்கா என்ன? இல்லைன்னா பண்ண முடியாதா என்ன? அப்படி இல்ல தம்பி. சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் வானத்துல இருந்து வரல. எல்லாம் நம்ம தான் உருவாக்கி இருக்கோம். எல்லாம் மனசை பொறுத்த விஷயம் தான் சாமி. யாரு இல்லைனாலும் இந்த நிச்சயம் பண்ண முடியும். நீங்க பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லுங்க. இங்க பாருங்க ஐயரே, சொந்தத்தோட நிச்சயம் பண்ணணும்னு எங்களுக்கும் ஆசைதான். ஆனா என்ன பண்றது, எங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லையே. ஏதோ இருக்கிறத வச்சு பண்ணிட்டு போங்களே. 2 தட்டையும் நாங்களே வாங்கிக்கிறோம். அது எப்படி 2 தட்டையும் நீங்களே வாங்க முடியும்? அது நம்ம சம்பிரதாயத்திலே இல்லையே. வேற என்னதான் எங்களை பண்ண சொல்றீங்க? அந்த பொண்ணு அனாதை. ஏதோ எங்க பையன் ஆசைப்பட்டான்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதுக்காக இல்லாத சொந்தத்தை எங்க இருந்து கூட்டிட்டு வர்றது?
காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. இரு வச்சுக்கிறேன். ஐயரே, இப்ப இந்த நிச்சயதார்த்தத்தை நீங்க பண்ணி கொடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்லுங்க. இல்லைன்னா நான் வேற ஆளை வச்சு பாத்துக்கிறேன். பரவாயில்ல தம்பி, நானே செய்யறேன். அப்பா கொஞ்சம் வாங்கப்பா. என்னன்னு தெரியலையே. என்னம்மா, எதுக்காக எல்லாரும் தனியா கூட்டு வந்த? அப்பா நித்யா முகத்தை பாத்தீங்களாப்பா? ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் நடக்குதுன்னா அவ முகத்துல சந்தோஷம் இருக்கும். ஆனா நித்யா முகத்துல ஒரு சிரிப்பு கூட இல்லப்பா. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அந்த பாட்டிக்கு வயசாயிடுச்சே தவிர என்ன பேசுறோன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அப்படியே மனச குத்தி கிழிக்கிற மாதிரி வார்த்தை விடுறாங்க. உண்மைதான்க்கா. அப்பா இப்பவே இப்படி பேசுறவங்க நாளைக்கு கல்யாணத்திலயும் நித்யாவை கண்டிப்பா குத்தி காட்டி தான்ப்பா பேசுவாங்க. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையிலேயே சந்தோஷமான தருணம்னா அது அவ கல்யாணம் தான். ஆனா இவங்க கல்யாணத்துல எல்லாரும் முன்னாடியும் அவளை அசிங்கப்படுத்தி பேசுவாங்கப்பா. இப்படிலாம் கஷ்டப்படணும்னு அந்த பொண்ணோட தலையில கடவுள் அப்படி எழுதியிருந்தா அதுக்கு நாம என்னமா பண்ண முடியும்? அப்பா நித்யா நாளை தானேப்பா கல்யாணமே வேண்டான்னு சொன்ன சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. இல்லனா இன்னொரு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும். நித்யா நாளை தான்ப்பா நம்ம அக்காக்கும் கல்யாணம் நடக்க ஒரு வழி கிடைச்சது. அப்பா அதுக்காகவாவது நம்ம ஏதாவது செய்யணும்பா. கடவுள் எழுதின எழுத்த நம்மளால மாத்த முடியும்பா. நித்யா முகத்துல நம்மளால கண்டிப்பா சிரிப்பை வர வைக்க முடியும்பா. எப்படிமா? அப்பா நித்யாவை நம்ம தத்து எடுத்துக்கலாம்ப்பா. அப்பா உங்களுக்கு பொண்ணா எனக்கு தங்கச்சியா நித்யா நம்ம குடும்பம் ஆயிடுவாப்பா. அப்புறம் யாரும் அவளை அனாதன்னு சொல்ல முடியாதுப்பா. ஆமாப்பா, சக்தி சொல்றது சரிதான்ப்பா. நாளைக்கு அவளுக்கும் எனக்கும் ஒரே மேடையில கல்யாணம் நடக்கும். அப்போ எனக்காக பாத பூஜை பண்றதுக்கு நீங்க இருப்பீங்க. ஆனா நித்யாக்கு யாருமே இருக்க மாட்டாங்கப்பா. இப்பவே இவ்ளோ வருத்தப்படுறாளே, அப்ப அவ மனசு எவ்வளவு வருத்தப்படும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா ப்ளீஸ். என்னப்பா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்பா இது வரைக்கும் உங்களுக்கு 4 பொண்ணுங்க, இதுக்கப்புறம் 5 பொண்ணுங்க நினைச்சுக்கோங்கப்பா. அவங்களே உங்க பொண்ணா நினைச்சு என்ன செய்வீங்களோ அதை செய்யுங்கப்பா ப்ளீஸ். அப்பா நானும் நித்யாவும் ஒரே வீட்ல தான் வாழ போறோம். எப்படி இருந்தாலும் அவன் எனக்கு தங்கச்சி மாதிரி தான்ப்பா. ஒரு பொண்ணோட நிலைமை பொண்ணை பெத்த உங்களுக்கு தெரியாதாப்பா? சரின்னு சொல்லுங்கப்பா. என்னங்க இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதான் பசங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சரின்னு தான் சொல்லுங்களேன். சரிம்மா, உங்க அம்மாவே சொன்னதுக்கு அப்புறம் ஆட்சேபனை இருக்கா என்ன? உங்க விருப்பப்படியே செய்யலாம். வாங்க போலாம். வாங்க. வாங்கம்மா. ஆமா நீ எதோ யோசிக்காத நித்யா, எல்லாம் நல்லபடியா முடியும். நாங்க சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா நீங்க எல்லாரும் ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறோம். அத்தை சஸ்பென்ஸ் வைக்காம என்னன்னு சொல்லுங்க அத்தை. நித்யாவை நாங்க தத்து எடுத்துக்கலான்னு இருக்கோம். சார், என்ன தியாகம் பண்றீங்களா? நீங்களாம் எதுவும் பண்ண வேணாம். நீங்க பேசாம உங்க விஷயத்த பாத்துக்கிட்டா மட்டும் போதும். நாங்க தியாகம் செய்யறதா யோசிக்கல தம்பி. நாளைக்கு ஒரே மேடையில கல்யாணம் நடக்கிறப்போ
எங்க பொண்ணுக்கு நாங்க இருப்போம். ஆனா நித்யாவுக்கு யாரும் இல்லாம போனா வந்தவங்க ஆளாளுக்கு ஒரு மாதிரியா பேசுவாங்க. அப்படி யாரும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்க தத்து எடுத்துக்கிறோம். தேவையில்லைன்னு சொல்றேன்ல சார். டே சிவா, ஏன்டா தேவையில்லைன்னு சொல்ற? கல்யாணத்துல நம்ம அசிங்கப்படக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்ற மாதிரி செய்யறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? டேய், நீ தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காத. உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ பாரு. சிவா, அவங்க சொல்றது ரொம்ப நல்ல விஷயம்டா. நாளைக்கு அண்ணி வருத்தப்படக்கூடாதுன்னு அவங்க எடுத்திருக்க முடிவு பாராட்ட வேண்டியதுதானடா. அவங்க எவ்வளவு பெரிய மனசு பண்ணி இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதையே நீ வேணான்னு சொல்ற? கொஞ்சம் யோசிடா ப்ளீஸ்டா. நித்யா, நீ படிச்ச பொண்ணு. உன்னோட முடிவு எதுவா இருந்தாலும் அது எனக்கு ஓகே. உனக்கு எது நல்லதுங்கிறத நீ டிசைட் பண்ணிக்கோ. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, ஒத்துக்குங்க அண்ணி. அண்ணி ஏன் அண்ணி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ப்ளீஸ். நித்யா, ஏன் அமைதியா இருக்க? சரின்னு சொல்லு. ப்ளீஸ்க்கா, எங்களுக்காக ஒத்துக்கோங்கக்கா. நாங்களும் உங்க சிஸ்டர் மாதிரி தான்க்கா. நித்யா, சரின்னு சொல்லு நித்யா. நித்யா ப்ளீஸ் நித்யா. அப்ப லக்ன பத்திரிகை வாசிச்சிடலாமோ? சாமி, ஒரு நிமிஷம். இப்ப வேணாம். முதல்ல நாங்க நித்யாவை தத்து எடுத்துக்கிறோம். அப்பதானே லக்ன பத்திரிகையில இன்னார் மகன்னு எங்க பேரை போட முடியும். என்ன சொல்றீங்க? பேஷா பண்ணிடுங்க. தத்தெடுக்க என்னென்ன பண்ணணுமோ அந்த சாங்கியங்களை நீங்களே பண்ணிடுங்க. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும். பரவாயில்லையா? ஐயரே, இந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ல தான் உங்க பையனை ஃபாரின்ல படிக்க வைக்கிறீங்களா? பேஸ் பேஸ், சூப்பர் சூப்பர், நல்லா சிரிக்கிறீங்க. ஓம் சுமுகாதரமாக, ஓம் ஏகதந்தாதரமாக, ஓம் கபிலாதரமாக, ஓம் கஜகர்ணகாதரமாக, ஓம் நம்போதராதரமாக, ஓம் விகடாதரமாக, ஓம் விக்னராஜாதரமாக, விநாயகாஜனமாக. நீங்க இப்படி வாங்க. நீங்களும் வாங்க. வாகுதா வாங்க. அங்க பாத்தியா சுபத்ரா இந்த கருமத்தை? புஷ்பத்தை வாங்கிக்கோங்க. அருள்மிகு சக்தி விநாயகர் சன்னதியில் முழு அனுக்கிரகத்தால் மாசி மாதம் 5ஆம் நாள் அஸ்த நட்சத்திரம் சுபயோக சுப நன்னாளில் ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்த திருநிறை செல்வி சௌபாக்கியவதி நித்யாவை சுவாமிநாதன் கோதாவரி தம்பதியருக்கு மனதார ஸ்வீகாரம் செய்யப்படுகிறது. இதுவே ஒரு கண்டக்டர் குடும்பம், இது ஒரு அனாதையை தத்தெடுக்குதா? எல்லாம் நம்ம தலையெழுத்துமா. அம்மா, நானே வயித்தறிச்சல்ல இருக்கேன். இதுல நீ வேற. தனம் தானியம் வசம் பகவத்ர லாபம் சதசம் மஸ்வரம் சஹஸ்ரசேரிஷா புருஷः சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சபோமிம் விஸ்வதோ வித்வாம் அத்யதிட்டதசாங்குலம் புருஷதேவேதகம் சர்வம் யத்பூதம் யக்ஷமவ்யம் உதாமிருதத்வசேஷாணः யதன்னேனாதிரோகதி ஏதாவானஸ்ய மகிமாம் அதோ ஜாஜாகஸ்ய புருஷः ஆதோஹஸ்ய விஸ்வாபூதானி கிருபாந்தஸ்யாமிருதந்தவி கிருபாந்தோத்வௌதை புருஷः ஆதோஹஸ்யேகாத்வபாத்குணः ததோ விஸ்வம் விக்ராமதே சாசனான்னசனே அபி தஸ்மாத் விராட ஜாஜத விராஜோ அதிபுருஷः சஜாதோ அத்யரிஷத அஸ்யாத் பூமிமதோ புரः யத்புருஷேன அபிஷாம் தேவா யஜ்ஞமதன்வத வசந்த